அவர் எடுத்தது வெறும் 2 படம். ஆனா தமிழ் சினிமாவோட இலக்கணத்தை மொத்தமா மாத்தி போட்ட ஒரு மாஸ்டர் மைண்ட். அவர் பேசுற டயலாக் ஒவ்வொன்றும் ஒரு பிலாசபி. யார் அந்த லெஜண்ட் தெரியுமா? அவர்தான் டைரக்டர் தியாகராஜ குமாரராஜா. வெறும் 2 படங்களை டைரக்ட் பண்ணி தமிழ் சினிமாவுடைய கல்ட் கிளாசிக் டைரக்டர்கள் லிஸ்ட்ல இவரை தவிர வேற யாரையும் சேர்க்க முடியாது. சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி நிறைய ஆட் பிலிம்ஸ் பண்ணிருக்காரு. 2011 அவர் பண்ண படம் தான் ஆரண்ய காண்டம். பழைய தமிழ் டைலாக் ஸ்டைல், நியூ நாயர் வகை, ஹைப்பர் லிங்க் கதை சொல்லல்னு தமிழ் சினிமாவுக்கு இந்த படம் தான் இந்த விஷயங்களை எல்லாம் ரொம்ப புதுசா அறிமுகப்படுத்துச்சு. ரிலீஸ் ஆனப்ப பெருசா இந்த படம் கொண்டாடப்படலனாலும் இப்ப வர அந்த படம் பத்தி பேசாத பிலிம் மேக்கர்ஸே இல்ல. அந்த படத்தை கொண்டாடாத சினிமா ரசிகர்களும் இல்ல. தன்னோட அறிமுக படத்திலேயே தேசிய விருது வாங்கி சாதனையும் படைச்சவரு டைரக்டர் தியாகராஜ குமாரராஜா. இவரோட படத்துல டைலாக்ஸ் ஷார்ப்பா இருக்கும். அதுக்கு பெரிய உதாரணம் 2019 வந்த சூப்பர் டீலக்ஸ். வாழ்க்கை, மதம், பாலினம், சமத்துவம்னு எல்லா கேள்விகளையும் ஒரே படத்துக்குள்ள வச்சு தமிழ் சினிமாவுக்கு ஒரு பிலாசபிக்கல் பிளாக் பஸ்டரை கொடுத்தாரு. ஒவ்வொரு டைலாக்கும் லைஃப்னா என்னன்னு நம்மள யோசிக்க வைக்கும். திரைக்கதை, வசனம், சினிமா வித்தைன்னு எல்லாத்துலயும் ஒரு புது ரூட்டை போட்டு பல இளம் இயக்குனர்களுக்கு இப்பவும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு டைரக்டர் தியாகராஜ குமாரராஜா. இன்னைக்கு அவரோட பிறந்த நாள். அவருக்கு நம்மளுடைய பெஸ்ட் விஷஸ் தெரிவிச்சுக்கலாம். நாளைக்கு இதே மாதிரி ஒரு செலிபிரிட்டி பர்த்டே பத்தி பார்க்கலாம். நன்றி.